ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாயந்தரம் 6 மணிக்கு லாங் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன்ல. நான் ஷாப்பிங் போனேன்ல, சண்டே விளாக்கில் சொல்லியிருப்பேன். என்னென்ன வாங்கணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு ஸ்கூல் பேக்கு வாங்கியிருந்தோம். இந்த ஸ்கூல் பேக் பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 560 ரூபா இருந்துச்சு. நல்லா அதில் ஸ்பேஸ் நிறையா இருந்துச்சு, பெரிய பேக்காகவும் இருந்துச்சு. பாப்பா 6th அப்படிங்கிறதுனால அவங்க புக்கு நோட்லாம் நிறையா வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் கொஞ்சம் பெருசாகவே வாங்கியிருந்தேன். இது சில்வர் பிராண்டு, ஆனால் பார்க்க நல்லா சூப்பராக இருந்துச்சு. உள்ளே லேப்டாப் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஜிப்பு, ஒரு ஜிப்புக்குள்ளேயே இன்னொரு ஜிப்பு வச்சு நல்லா சேஃப்டியாகவும், நம்ம பணம் ஏதாச்சும் வச்சுருந்தா கூட அதில் சேஃப்டியாக வச்சுக்கிற மாதிரி அதுக்குள்ளேயும் நிறைய சேஃப்டி ஜிப்லாம் கொடுத்துருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. எங்கள் பாப்பா பிளாக்கு, ப்ரௌனு, இந்த ப்ளூ இந்த மாதிரி கலர்லாம் வேணான்னு சொல்லிட்டு அங்கே இருந்ததுலேயே இதுதான் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. அதனால இதெல்லாம் நான் பிளாக் கலரு, அந்த ப்ரௌன் கலர் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எங்கள் பாப்பா வேணாங்க, அதனால் அது வேணான்னு சொல்லிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இது ஹேண்ட்பேக்கு. இது யாருக்கு வாங்கணும்னா எங்கள் மாமிக்கு வாங்கினோம். எங்கள் மாமியும் சொல்லியிருந்தாலே, நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். எங்கள் மாமி ஒரு ஹெட் மாஸ்டர்னு சொல்லியிருப்பேன். அவங்களும் இன்றைக்கி புதுசாக தானே ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் ஒரு ஹேண்ட்பேக் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 630 ரூபா. இதுவுமே நல்லா இதுலேயும் ஸ்பேஸ் நிறையா இருந்துச்சு. ஆனால் எங்கள் மாமி இதில் லஞ்ச் பாக்ஸ் இதெல்லாம் வைக்க மாட்டாங்க. அவங்க சும்மா அவங்களோட நோட்டு புக் இது மட்டும் தான் வச்சுருப்பாங்க. லஞ்ச் பேக் தனியாக எடுத்துக்கிறதுனால இது அவங்களுக்கு போதும் அப்படிங்கிறதுனால இதை வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு லஞ்ச் பேக் வாங்கியிருந்தோம். என்னோட பெருசாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. இந்த லஞ்ச் பேக் எதனாலன்னு பார்த்தா, இதுக்குள்ளேயே லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸு, ஸ்பூனு, டவலு, பிளேட்டு எல்லாமே வைக்கிறதுக்கு கொஞ்சம் தாராளமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பெருசாகவே எடுத்தோம். சின்னதாக எடுத்தோம்னா இது பிளேட்டில் வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டு சொருக வேண்டியதாக இருக்குது. அதனால் கொஞ்சம் தாராளமாக இடம் இருக்கிற மாதிரியே இருக்கட்டுமேங்கிறதுக்காக பெரிய லஞ்ச் பேக்காகவே வாங்கினோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 250 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டவல், அந்த ஸ்கூலில் டேபிள் மேலே டவல் வச்சு சாப்பிடும்போது வேணுங்கிறதுக்காக வாங்கினோம். இது காம்போவாக போட்டிருந்தாங்க. இது 4 டவல் 80 ரூபா அப்படின்னு இருந்துச்சு. ஒரு டவல் எடுத்தாலும் இதோட விலை 20 ரூபாய் தான் இருக்கும் போல். ஆனால் சரி, 4 டவல் நமக்கு தேவைப்படும் தானே அப்படிங்கிறதுக்காக. பாப்பா அடிக்கடி அழுக்காக்கிடுவாங்க. நம்ம எண்ணெய் சாதம்லாம் கொடுத்தோம்னா டவல் ரொம்ப அழுக்காயிடும், நம்ம மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த டவல் ஒன்று வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் எதுக்காக வாங்கினோம்னா, பாப்பாவுக்கு ஃப்ளாஸ்க் இருக்குது, அதனால் அவங்க அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க பெரிய பாப்பாவுக்கு. இவ்வளோ பொருள் அக்காவுக்கு மட்டும் வாங்கிட்டு எனக்கு ஒன்றுமே வாங்கலைன்னு அழுவாங்களேன்ட்டு அவங்களுக்கு அந்த குட்டி வாட்டர் பாட்டிலும் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸும் வாங்கிட்டு வந்தோம். இதுக்குள்ளேயே ஒரு குட்டி பாக்ஸும் ஒரு ஸ்பூனும் இருந்துச்சு. இல்லைனா அழுவாங்களே அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு அந்த க்ரீன் கலர் வாட்டர் பாட்டிலும் இந்த ஒரு ஸ்நாக்ஸ் டப்பாவும் வாங்கினோம். அதுக்கப்புறம் என்ன வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா, பவுச் ஒன்று வாங்கினோம். பென்சில் பாக்ஸ், அவங்க 6th ஜாமெட்ரி பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் பென்சில் பாக்ஸ் கொண்டு போனால் உடச்சிட்றாங்க. நிறையா நல்லா லைட் வச்சுருக்கிற மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டாக டிசைனாக வாங்கி கொடுத்தாலும் உடச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. சரி, இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு, இதுக்குள்ளே நிறைய பொருளும் போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பவுச் வாங்கி கொடுத்தோம். இதோட விலை பார்த்திங்கன்னா 80 ரூபா. அதுக்கப்புறம் இது ஸ்நாக்ஸ் பாக்ஸு, லஞ்ச் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்க பிளாஸ்டிக்லாம் கொண்டு போனால் உடச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஆப்பிள்லாம் கொடுத்து விடும்போது நல்லா ஸ்லைஸாக பெருசாக உடையாமல் அப்படியே இருக்கலாம். அந்த குட்டி பாக்ஸில் நம்ம மாதுளம்பழம் அதெல்லாம் உரிச்சு அது கூட போட்டால் பழங்கள் எல்லாம் மிக்ஸ் ஆகாமல் தனித்தனியாக சாப்பிட நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த மாதிரியே நாங்கள் லஞ்ச் பாக்ஸில் ஸ்நாக்ஸ் பாக்ஸாக கொடுத்துக்கலான்ட்டு இந்த மாதிரி நாங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கின பாப்பாக்காக. இதோட விலை பார்த்தீங்கன்னா 130 ரூபா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொல்லியிருப்பேன்ல வீடியோவில் என்கிட்ட விஸ்கே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்காக இந்த விஸ்க் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 62 ரூபாய் இதோட ப்ரைஸு. அதுக்கப்புறம் இந்த எண்ணெயில் அந்த வடையெல்லாம் போட்டால் பொரிச்சு எடுக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக இதை வாங்கினேன். இதோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது 62 ரூபா. அது 50 ரூபா விஸ்க்கு, இது 62 ரூபா. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, குவாலிட்டியாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா 2 பிளேட்டு வாங்கினோம். இதே மாதிரி பிளேட்டு தான் வேணும்ட்டு எங்கள் பசங்க சொல்லியிருந்தாங்க, பாப்பா சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, ஆனால் எனக்கு ஸ்கொயர் ஷேப்பில் தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று வாங்கிட்டு வர முடியாதுல்ல, ஒன்று வாங்கிட்டு வந்தால் சண்டை வருங்கிறதுனால 2 வாங்கிட்டு வந்துட்டோம். இதில் தோசை, சாதம் எல்லாம் தனித்தனியாக வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு
வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஆளுக்கு 1 2 பிளேட் வாங்கியிருந்தோம். இந்த சில்வர் ஐட்டம்லாம் நாங்கள் எங்கே வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் நாங்கள் வந்து சாந்தியில் வாங்கியிருந்தோம். சாந்தி எவர் சில்வர் இருக்குல்ல, அங்கே வாங்கியிருந்தோம். அங்கே வந்து சில்வர் பொருளாக நல்லா குவான்டிட்டியாக இருக்கும். அவ்வளோதான் சில்வர் பொருள் முடிஞ்சிச்சு. அடுத்து ஃபேன்சி ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்சி ஐட்டமும் நாங்கள் வந்து முராசன்ஸில் தான் வாங்கினோம். அங்கே நிறைய வெரைட்டியாக நிறைய சூப்பராக இருந்துச்சு, கலெக்ஷனும் நல்லா இருந்துச்சு. இது எதுக்குன்னா வந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வளையல் போட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக. இதோட ஒரு செட்டு வந்து இது வந்து 20 ரூபா தான். அதனால சரின்ட்டு 100 ரூபாய்க்கு 5 செட்டு வாங்கியிருந்தோம். 5 நாளைக்கும் ஒன்று போட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு பாருங்கள். வளையல் சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே வந்து 100 ரூபா. ஒரு செட்டோட வளையல் வந்து 20 ரூபா. இது நல்லா இது வாங்கினோம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டு ஸ்டிக்கர் வாங்கியிருந்தோம். அவங்க வந்து சாந்து போட்டு வச்சு விட்டு அவங்க வந்து பிடி கிளாஸ்லாம் போகும்போது ரொம்ப வேர்வையில் வழிஞ்சு ஃபேஸ்லாம் வந்து பொட்டு அழிஞ்சு போயிடுது. இது மாதிரி குட்டி குட்டி ஸ்டிக்கர் வச்சு நல்லா இருக்குமேங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு ஸ்டிக்கர், எனக்கு ஒரு ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன். அப்புறம் என்ன வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் காதுக்கு கம்மல் வாங்கியிருந்தோம். ஏன்னா ஸ்கூலில் வந்து கோல்டு அலௌடு கிடையாதுல்ல, வெள்ளியுமே அலௌடு இருக்குது. இப்போ இந்த புது ஸ்கூலில் வெள்ளியும் அலௌடு இருக்கா என்னன்னு தெரியல. அதனால் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து இது வந்து 2 ஸ்டோனு 1 தொங்குற மாதிரி தனித்தனியாக போட்டுக்கலாம். நல்லாவும் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான். பார்க்க நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதனால் அது ஒன்று வாங்கினோம். அதுக்கப்புறம் இது வந்து சீப்பு. இந்த சீப்பு எதுக்குன்னா முடி வந்து நம்ம நார்மல் சீப்பில் சீவும்போது ரொம்ப கொட்டுற மாதிரி இருக்குது. சரி இந்த மாதிரி சீப்பு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த சீப்பு வாங்கினோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80 ரூபா. இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து எனக்காக வாங்கினோம். ரொம்ப முடி வந்து கொட்டுது. நாங்கள் புது வீடு மாறும், தண்ணி ஒத்துக்கல என்னன்னு தெரில, முடி கொட்டுது அப்படிங்கிறதுனால வாங்கினோம். அதுக்கப்புறம் டார்லிங்கில் ஒரு பொருள் வாங்கினேன்னு சொல்லியிருந்தால அது இந்த பொருள் தான். அது என்ன பொருள்னா மிக்சி. ஆமாங்க, எங்கள் வீட்டில் மிக்சி வந்து வீணாக போகலை. எங்கள் வீட்டில் உள்ள எல்லா பொருளுக்குமே வந்து வயசு என்னென்னா 11 வயசு. ஏன்னா எங்களுக்கு கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆகுது. இப்போ என்னென்னா இந்த மிக்சி என்ன ஆகிடுச்சுன்னா ஓடுது, ஆனால் வந்து ஏதோ மில்லுக்குள்ளே போகிற மாதிரி செம்ம சவுண்டாக வந்துச்சு. சரி நம்ம ஸ்டைலிஷாக ஒரு மிக்சி எடுக்கலாம் அப்படின்ட்டு பிரீத்தியில் தான் எடுத்திருந்தோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய் சொல்லி நாங்கள் வந்து எவ்வளோத்து வாங்கினோன்னா 5000 சம்திங் வாங்கினோம். நல்லா இருந்துச்சு. இதில் 3 பெரிய ஜார் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஜூஸ் போடுற மாதிரி ஜூஸ் ஜார் கொடுத்துருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த ஜூஸ் ஜாரில் என்னென்னா வந்து நம்ம வந்து ஃபில்ட்ரு உள்ளே வந்து ஃபில்ட்ரு இருந்துச்சு. ஃபில்ட்ரு நம்ம தேங்காய் பால், மாதுளம் பழம் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது அந்த சக்கை தனியாக வந்துடும், நமக்கு ஜூஸ் மட்டும் தனியாக வரும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் 3 பெரிய பெரிய ஜார் கொடுத்துருந்தாங்க. நான் காட்டுற பாருங்களேன். இந்த ஃபில்ட்ரு வந்து நம்ம வேணா வச்சுக்கலாம். ஆரஞ்சு ஜூஸ், மாதுளம்பழம், தேங்காய் பாலுக்கெலாம் ஃபில்ட்ரு வச்சுக்கலாம். மற்ற ஜூஸ்லாம் போடும்போது ஃபில்ட்ரை எடுத்துக்கலாம். சக்கரை தனியாக வந்துடும். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜாருமே நல்லா பெருசாக சூப்பராக இருந்துச்சு. அதனால் நாங்கள் புதுசாக ஒரு மிக்சி வாங்கியிருந்தோம். இப்போ மிக்சி வந்து நான் உங்களோட வீடியோவில் அடிக்கடி பார்த்துருப்பீங்க, ஒயிட் கலரில் தான் இருக்கும். சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு பிங்க் கலரில் வாங்கினோம். இதுதாங்க மிக்சி. ஒரு மிக்சி, 3 ஜாரு, ஒரு ஜூஸ் ஜார் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இவ்வளோதான் நாங்கள் போய் ஷாப்பிங் பண்ணது. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.